முதலீட்டாளர்களை சந்திக்க விரைவில் அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பேரவையில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டு 2100 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும். திருவண்ணாமலை மற்றும் கரூர் மாவட்டங்களில் புதிய மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். சுரங்கப்பாதைகளில் குளம் போல தேங்கிய நீரில் சிக்கிய வாகனங்கள். பலத்த மழை காரணமாக டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் வீட்டையும் வெள்ளம் சூழ்ந்தது. மழைநீர் சூழ்ந்த வீட்டிலிருந்து ஊழியர்கள் துணையோடு வெளியேறிய சமாஜ்வாதி எம்பி ராம்கோபால். நீட் முறைகேடு குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அமளி. நீட் தேர்வால் இளைஞர்களின் எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கவலை. நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கோரும் தனி தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் ஒழிப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. உதகை மற்றும் கொடைக்கானல் செல்வதற்கான இ-பாஸ் நடைமுறை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றார் நடிகர் விஜய். நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ். Say no to drugs. No, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். Say no to temporary pleasures. Say no to drugs. நன்கு படித்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன். 6 மாதங்களாக சிறையில் இருந்தவருக்கு ஜாமீன் வழங்கியது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதம் விளாசினார் இந்திய வீராங்கனை ஷபாலி வர்மா. 197 பந்துகளில் 205 ரன்கள் அடித்து அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.